مليح وقوله رجيح ولسانه فصيح وريقه شفاء نبينا مليح وقوله رجيح ولسانه فصيح وريقه شفاء في حب سيدنا محمد في حب سيدنا محمد نور لبدر الهدى متمم نور لبدر الهدى متمم نبينا مليح وقوله رجيح ولسانه فصيح وريقه شفاء ما لي حبيب سوى محمد ما لي حبيب سوى محمد خير الرسول نبي المكرم وخير الرسول نبي المكرم نبينا مليح وقوله رجيح ولسانه فصيح وريقه شفاء في الحشر شافيعنا محمد في الحشر شافيعنا محمد منجي الخلائق من جهنم منجي الخلائق من جهنم نبينا مليح وقوله رجيح ولسانه فصيح وريقه شفاء ميلاد سيدنا محمد ميلاد سيدنا محمد أم القرى بلد الله أم القرى بلد الله نبينا مليح وقوله رجيح ولسانه فصيح وريقه شفاء اللهم صل على الحاشمي اللهم صل على الحاشمي نبي الرسالة وأبي القاسم نبي الرسالة وأبي القاسم نبينا مليح
وقوله رجيع ولسانه فصيح وريقه شفاء وريقه شفاء نبي تسير المحامل إليه نبي تسير المحامل إليه اللهم صل وسلم عليه اللهم صل وسلم عليه نبينا مليح وقوله رجيع ولسانه فصيح وريقه شفاء وريقه شفاء اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه اللهم صل وسلم على سيدنا محمد وآله بعدد حسنه وجماله اللهم صل على نور الأنوار وسر الأسرار وترياق الأغيار ومفتاح باب اليسار سيدنا محمد المختار وآله الأطهار وأصحاب الأخيار عدد نعم الله وأفضل الحمد لله رب العالمين حي القيوم الله جل جلاله அவனது ஹபீபுல் ஆலமான وجود الرحمتان نور مطلقان محمد رسول الله صلى الله عليه وسلم شرف كرم جدوال நாயக கோமான் அவர்களுடைய மௌலீதுல் கரீம் ஈத் மிலாத் முனவ்வருடைய நிஸ்பத் ஷரீஃப் மக்கா முகர்ரமாவுக்கு உண்டான காரணத்தினால மக்காவுல நாயகம் அவர்கள் அருமை உம்மா நாச்சியார் சித்திகத்துல் குப்ரா அல் விலாயத்துல் உதுமா சையதா மௌலாத்தினா உம்ம ரசூலுல்லாஹ் ஆமினத்து துஹ்ரா அலைஹா ஸலாத்து வஸ்ஸலாம் அலைஹில் பரக்காத் மின்ஹா தஹரத் தஹரா ஆமீன் 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 பரிசுத்தமான மணி வயிற்றில் இருந்து தெய்வீக அருள் மாணிக்கமான முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகம் அவர்களை இந்த உலகத்துக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மக்கா முகர்ரமால கொண்டு வந்த காரணத்தினால மக்கா என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா உலகத்துல உள்ள எல்லா ஊருக்கும் இந்த ஆழத்துல இந்த உலகத்துல எத்தனை நாடு இருக்குதோ எல்லாம் கரியா ஆயிடுச்சு மக்கா மதீனா ஆயிடுச்சு உம்முல் குரா ஆயிடுச்சு மக்கா உம்முல் குரா குரா மாமானா கரியாட ஜம்மு குரா அரபில கரியான்னு சொன்னா வில்லேஜ் குரான என்ன பல கிராமங்கள் பல வில்லேஜஸ் ப்ளூரல் கரியாவுடைய ப்ளூரல் குரா மாஷா மக்கா முகர்ரமா உம்மி நபியான உம்மி மாமானா அலம் நஷ்ரஹ் ஆயத்து ஷரீஃப்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா என்ன உம்மி நபிக்கான தாரீஃபா அல்லாஹ் அலம் நஷ்ரஹ்ல வச்சிருக்கிறான் மாஷா அல்லாஹ் உம்மி நபியான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா முகர்ரமால மௌலிதுல் கரீமானதுனால மக்கா உம்முல் குரா ஆயிடுச்சு மாஷா மக்காவுக்கு மாஷா அல்லாஹ் என்ன மக்கால ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே காபத்துல்லா ஷரீஃப் கட்டிட்டாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல மக்கால காபா ஷரீஃப் இருக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் சொர்க்கத்திலிருந்து ஹஜ்ருல் அஸ்வத் கல்ல கொண்டு வந்தாங்க ஷாயிருல்லா சஃபா மர்வா இருக்குது மகாம இப்ராஹிம் இருக்குது வேர்ல்டுலயே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லிஃப்ட் முதல் அதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது என்ன அந்த மகாம் இப்ராஹிம் கல்லுக்கு மேல நிற்பாங்க ஓரளவு காபா மேல உயர்ந்துருச்சு அப்ப லேடர்லாம் கிடையாது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கல்லுக்கு மேல ஏறினா அவங்களுக்கு எந்த அளவுக்கு உயரம் தேவையோ அந்த அளவுக்கு கல் அப்படியே மேல போவாங்க முஸ்லிம்
லிஃப்ட். வேர்ல்டில் ஃபர்ஸ்ட் லிஃப்ட் எது? மக்காம் இப்ராஹிம் தான் மாஷா அல்லாஹ். புரிஞ்சா? வேலை முடிஞ்சுன்னா கீழே வந்துடும். மாஷா அல்லாஹ். என்ன இப்படி உள்ள அஜபான ஹஜ்ர் ஷரீஃப் இருக்குது. அஜபான ஹஜ்ர் முபாரக் இருக்குது. எங்க? மக்கா முக்கர்ரமால. ஆனா மக்கா மாஷா அல்லாஹ் உம்முல் குரா ஆகல. மக்கா உம்முல் குரா ஆகல. புரியுதா? மக்கா எப்போ உம்முல் குரா ஆனுச்சு? உம்மி நபியான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உம்மி நபியான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம் முது வல்லம் உம்மு தய்யிபா தாஹிரா சையது ஆமினா நாயகியுடைய பரிசுத்தமான மணி வயிற்றில் இருந்து இந்த உலகத்துக்கு மக்கால வந்ததுனால மக்கா என்ன ஆயிடுச்சு? உம்முல் குரா ஆயிடுச்சு. மாஷா மக்கா என்ன ஆயிடுச்சு? உம்முல் குரா ஆயிடுச்சு. மாஷா நாயகத்துடைய நிஸ்பத் ஷரீஃப், ரசூலுல்லாஹ்வுடைய நிஸ்பத் ஷரீஃபை கொண்டு மக்காவுக்கு மட்டுமல்ல அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கும் ஃபக்ர். மாஷா அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கும் ஃபக்ர். அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு பெருமை ரசூலுல்லாஹ்வுடைய முபாரக்கான தொடர்பு கொண்டு. அல்லாஹ்வுடைய குர்சிக்கு ஃபக்ர் முஸ்தபா கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸாத் ஆலியாவுடைய நிஸ்பத் ஷராஃபத்துடைய பர்கத் ஷரீஃப் கொண்டு. மாஷா என்னங்கடா நம்ம எந்த நாயகத்தை கூப்பிடுறோம்? அல்லாஹும்ம ஸல்லி அலா நம்ம ஸலவாத் ஷரீஃப் ஓதுறோம். எந்த நாயகம்? மாஷா அல்லாஹ் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்களுடைய நிஸ்பத் ஷரீஃபை கொண்டு தான் உயர்வாக்கப்பட்ட எல்லா வஸ்துக்களும் அவர்கள் மகத்தான தொடர்பின் பொருட்டானதான் எல்லாம் உயர்ந்திருக்குது. நாயகத்துடைய மகத்தான தொடர்புல தான் எல்லா வஸ்துக்களும் உயர்ந்திருக்குது. மாஷா அப்ப மக்கா முக்கர்ரமா மாஷா அல்லாஹ் என்ன உம்முல் குரா ஆவறதுக்கு மா சபப் சபப் என்ன? உம்மி நபி. உம்மி மானா என்ன? உம்மிக்கு மானா என்ன? ஜாஹிலின்கள் ஹமுகாக்கள். என்ன உம்மிக்கு தப்பான மானா வைக்குவான். உம்மிக்கு மானா என்ன? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய அத்தனை மஹ்லூகாத்துக்கும் அஸ்லானவங்க. மாஷா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து முஸ்தஃபியத்தான ஹதரத்துல் கரீமை பார்த்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பிஷாரத் செய்றான். பிஸ்மில்லாஹ் அலம் நஷ்ரஹ் லக சத்ரக். அலம் நஷ்ரஹ் லக சத்ரக். ஓ ஹபீபுல் ஆலமே தங்களுடைய சதுர் ஷரீஃபை, தங்களுடைய ஜாத்த குதுசியாவுடைய தங்களுடைய சதுர் ஷரீஃப். சதுர் அரபில் மாஷா அல்லாஹ் என்ன? செஸ்ட். புரிஞ்சா? சதுர்ன்றது மாஷா அல்லாஹ் என்ன? அது ஒரு ருபுஸான ஒரு நஃபுல் ஷரீஃப். மாஷா அல்லாஹ் சதுருக்கு மாஷா அல்லாஹ் மானா என்ன? தங்களுடைய ஜாத் ஷரீஃப், தங்களுடைய ஜாத் ஷரீஃப். அலம் புரியுதா சொல்றது? அலம் நஷ்ரஹ் லக சத்ரக். ஹபீபுல் ஆலமே தங்களுடைய ஜாத் ஷரீஃப் நின்று தங்களுடைய நூறில் நின்று மாஷா அல்லாஹ் ஏதும் இல்லாத, ஏதும் ஒண்ணுமே இல்லை, அல்லாஹ் அவனன்று வேற ஒன்றும் இல்லாம இருந்தான். தங்களுடைய நூரை கொண்டு மாஷா அல்லாஹ் அனைத்தையும் அல்லாஹ் படைத்தான். ஆழத்தை எல்லாம் அல்லாஹ் விரித்தான். மாஷா அல்லாஹ் அலம் நஷ்ரஹ் லக சத்ரக். அலம் நஷ்ரஹ் லக சத்ரக். தங்களுடைய ஜாத் ஷரீஃப்ல இருந்து தங்களுடைய நூறில் இருந்து மாஷா அல்லாஹ் எல்லா அஷியாவுகளையும் எல்லா ஹலாய்காத்துகளையும் அல்லாஹ்வுடைய எத்தனை தஹ்லீகாத் உண்டோ, எத்தனை மஹ்லூகாத் உண்டோ, எத்தனை கிரியேஷன்ஸ் உண்டோ, எல்லா கிரியேஷன்ஸையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தங்களுடைய நூறுல இருந்து அல்லாஹ் கிரியேட் பண்ணான். அலம் நஷ்ரஹ் லக சத்ரக். அலம் நஷ்ரஹ் லக சத்ரக். மாஷா அல்லாஹ் விளங்குச்சா? இங்கே மசானா என்ன? ஷர்ஹன் சொன்னா, விரிக்கிறதுன்னு சொன்னா, படைப்புகளை விரிக்கிறது. புரிஞ்சா? மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி, யா அல்லாஹ் என் நெஞ்சத்தை விரிவாக்குவாயாக, எனக்கு ஈமானையும் இல்மையும் விசாலமாக்குவாயாக மூசா நபி கேட்டாங்க. அது அவங்க கேட்கணும். மாஷா அல்லாஹ் இது யாரு? மாஷா அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எங்க இருந்து இல்மு போகுதோ, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டும் இல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டும் இல்ல,
அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய குல் அன்பியால் முர்சலீன் அத்தனை பேருக்கு எங்கிருந்து இல்மு எங்கிருந்து இல்மு என்ன பாஸ் ஆகுதோ அந்த ஹதரத்துல் குதுசியா மாஷா அந்த தாத்த ஆலியா. அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக் அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக் வ ஹபீபுல் ஆலமீன் தங்களுடைய நூரை கொண்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தங்களுடைய ஸாத் ஷரீஃப்ல இருந்து தங்கள் ஸாத் ஆலியால உள்ள நூரை கொண்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குல் மக்லூகாத் அல்லாஹ் தக்லீக் செய்தான் மாஷா. எல்லாத்தையும் அல்லாஹ் விரித்தான், எல்லாத்தையும் அல்லாஹ் விரித்தான். சயின்டிபிக் லாங்குவேஜ்ல பேசுனா ஒரு பிக் பேங் என்ன வெடிச்சு செதறி தான் இந்த ஆலம் பூரா உருவானுச்சுன்னு அவன் சொல்லுவான். யார் சொல்லுவா? சயின்டிஸ்ட் சொல்லுவான் மாஷா. பிக் பேங் மா பிக் பேங் ஹூஸ் மாஷா அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் இந்த பிக் பேங் மாஷா எல்லாத்துலயும் பிக் பேங் மாஷா மாஷா எல்லாத்துக்கும் பிக் பேங் மாஷா. யாரு? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக் அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக் மாஷா. இதைத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மற்றொரு இடத்துல என்ன சூரத்துல் அஹ்ஸாப்ல நம்ம மக்ரிப்ல ஓதுன ஆயத் ஷரீஃப்ல யா அய்யுஹன் நபி இன்னா அர்ஸல்னாக ஷாஹிதா முபஷ்ஷிரா இப்படி எல்லாம் சொல்லிட்டே வரும்போது கடைசியில் என்ன சிராஜ முனீராங்க முனவர் முனீர். இந்த முனீருக்கு மட்டும் இதோட தொடர்புள்ள விஷயம் முனீர் மாஷா. முனவர்னா என்ன அர்த்தம்? முனவருக்கு மானா என்ன? லாஹிரும் பிதாத்திஹி வ முத்ஹிருன் லிகைரிஹி லாஹிரும் பிதாத்திஹி வ முத்ஹிருன் லிகைரிஹி தான் பிரகாசமாக ஜொலிப்பதோடு தான் அல்லாத வஸ்துக்களை எல்லாம் பிரகாசிக்க செய்யும். புரிஞ்சா? அரபில முனீர்னு சொன்னா அதுக்கு மானா என்ன? லாஹிரும் பிதாத்திஹி வ முத்ஹிருன் லிகைரிஹி. புரிஞ்சா? மாஷாஅல்லாஹ் என்ன? தான் பிரகாசிப்பதோடு தன் அல்லாத வஸ்துக்களை பூரா பிரகாசிக்க செய்யும். புரிஞ்சா? ரஹ்மத்துல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய நூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷாஅல்லாஹ் அல்லாஹ்வுடைய நூர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூருல்லாஹ் நூருல் இலாஹி நூர இலாஹியான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நூரை கொண்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் மஷ்யத்தில் அவன் இராதத்தில் எத்தனை கோடான கோடி 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 ஆழங்களையும் மஹ்லூகாத்துகளையும் மாசிவல்லாக்களையும் எல்லாம் அல்லாஹ் தக்லீக் செய்யறதுக்கு இராத செஞ்சானோ அத்தனை அல்லாஹ் தக்லீக் செய்யறான் மாஷா. இப்ப அத்தனைக்கு அத்தனைக்கு அசல் யாரா இருக்கிறா? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நபியில் உம்மீன அர்த்தம் என்ன? அன்படுங்க அல்ல மாதல்ல அஸ்தக்ஃபிருல்லாஹ். புரிஞ்சா? ஜாஹில் நமக்கு அப்படி அர்த்தம் வைக்கிறார். புரிஞ்சா? உம்மிக்கு மானா என்ன? ஆழத்துக்கல்ல ஐனானவர்கள் மாஷா, அசலானவர்கள், எல்லாத்துக்கும் ஒரிஜினல் மாஷா, எல்லாத்துக்கும் ஒரிஜினல் அசல் மாஷா. அவர்கள் நூரை கொண்டுதான் அல்லாஹ் அத்தனையும் தஹ்லீல் செய்திருக்கிறார் மாஷா. அத்தனையும் நம்ம அஷ்ரத் பைத்துல யா நபி சலாம் பைத்துல அதான் ஓதுறோம். அந்த ஷம்சுன் அந்த ஷம்சுன். ஷம்சுனா என்ன அர்த்தம்? அரபில ஷம்சுனா என்ன? அது சூரியன், அது வேற விஷயம். அரபில ஷம்சுங்கிறது பெண்பால். அரபில ஷம்சுங்கிறது என்ன? பெண்பால், ஃபீமேல். புரிஞ்சா? ஃபீமேல் எது? ஷம்ஸ். புரிஞ்சா? பத்ர் மாஷாஅல்லா ஆணுக்கு சொல்றது. ஆணுக்கு மாஷாஅல்லா பத்ர், தாய்மைக்கு மாஷாஅல்லா ஷம்ஸ். ஒரு தாய் உள்ள இருந்து எப்படி குழந்தை வருதோ அது மாதிரி அல்லாஹ்வுடைய அத்தனை மஹ்லூகாத்தும் தங்களுடைய நூறுல இருந்து வந்திருக்கிறது நாயகம் சொல்ற அந்த ஷம்ஸ். புரியுது? வழங்குதா? அந்த ஷம்சுக்கு மாஷாஅல்லா மாமானா மீனிங் என்ன? எப்படி உம்மாட வயத்துல இருந்து பத்தன்ல இருந்து பேபி வருதோ அது மாதிரி அல்லாஹ்வுடைய குல் மஹ்லூகாத் தங்களுடைய நூறுல இருந்து வந்திருக்குது நாயகம் அந்த ஷம்ஸ். புரியுதா? இங்க சம்சன என்ன? சூரியனை பார்க்க கூட. இங்க சம்சுக்கு மாமான உம்மி, அத்தனைக்கு ஐனானவர்கள், ஐனியத். அத்தனைக்கும் ஐனானவர்கள், ஐனியத் மாஷா.
நாம ஒரு விஷயத்தை அல்லாஹ்வோட தௌஃபீக்ல புரிஞ்சுக்கணுமா, நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஹப்பத்து ஷரீஃப், ரசூலுல்லாஹ்வுடைய அலுமத்து ஷரீஃப், அதுதான் அல்லாஹ்வுடைய தீன். மாஷா அல்லாஹ். நம்முடைய ஸலாத்து, ஸௌமு, இஸ்லாம், ஈமான், தக்வா, தௌஹீத், மாரிஃபா, எல்லா அர்கான், அஹ்காம், அஸ்ரார் அத்தனையும் மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிரேட் சப்ஜெக்ட் தான் மாஷா அல்லாஹ், வேற ஒண்ணும் கிடையாது. புரியுதா? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியில் உம்மீனா மானா என்ன? அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல ஒரு ஆயத்துக்கு இன்னொரு ஆயத்துல அல்லாஹ் அர்த்தம் வைக்குவான், ஒரு ஆயத்துக்கு இன்னொரு ஆயத்துல அல்லாஹ் ஃபஹம் வச்சிருப்பான். அதுக்கு மசாலா என்ன? தத்பீக்னு சொல்லுவாங்க அரபில. மசாலா ஒரு ஆயத்தை இன்னொரு ஆயத்தை கொண்டு விளங்கணும் மசாலா. இப்ப நபியில் உம்மீன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான்னா அதுக்கு மானா என்ன? அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக், அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக். ஹபீபுல் ஆலமீன் தங்களுடைய ஸாத்த குதுசியால இருந்து மாஷா அல்லாஹ், தங்களுடைய ஸாத்த ஆலியால இருந்து, தங்களுடைய தெய்வீக ஜோதியில் இருந்து மாஷா அல்லாஹ் அல்லாஹ் சர்வ படைப்புகளையும் படைத்தான். அதுதான் அல்லாஹ் விரிச்சேங்கிறான். புரியுதா? புரியுதா? அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக். ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லுல் பைத் அத்ஹார் الكتب النبوي السيد أحمد البدوي الحسيني الحسني رضي الله عنه وأفاض علينا البركات منه دهر الدهر. آمين آمين آمين. நாயகம் அவர்கள் இந்த ஸலவாத்து ஷரீஃப்ல என்ன அதுக்கான மஃபூம் அது கொடுக்குறாங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா நூரில் அன்வார். நாயகமே எல்லா பிரகாசங்களுக்கும் மூலமான பிரகாசம் தாங்கள் தான். மாஷா அல்லாஹ். இங்கே பிரகாசம்னா மானா என்ன? லைட்டிங் மட்டுமல்ல, அதாவது ஒரு வஸ்து இல்லாம இன்னும் இருள்ல அமால இருந்துச்சு, இல்லாம இன்னும் இருள்ல இருந்த ஒரு வஸ்து அது உண்டு என்கிற அந்த உஜூத் அளவுல என்ன வந்து பிரகாசிக்குதுல, அதை பிரகாசிக்க செய்யற நூறு தாங்கள் தான் நாயகமே. அல்லாஹும்ம ஸல்லி அலா நூருல் அன்வார். ரபியுல் அவல் மாசம் இமாம் அப்துல் வஹாப் ஷஅரானி ரஹிமஹுல்லாஹ் அஹ்லு சுன்னத்துல் ஜமாஅத்துல் மிகப்பெரிய இமாமான ஏராளமான மக்தூபாத்துகளை எழுதின இமாம் அப்துல் வஹாப் ஷஅரானி ரஹிமஹுல்லாஹ் அவரோட தபகாத்துல சொல்றாங்க, ஷஅரானி இமாம் எல்லா வருஷமும் ரபியுல் அவல் மாதம் பிற 12க்கு ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈத் மிலாது மௌலூதுல் கரீமுடைய யௌமுல் கரீம்ல ஈதுல் நூர்ல அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதுனா அல்-குத்துபுன் நபவி அஸ்-சய்யித் அஹ்மத் அல்-பதவி அல்-ஹுசைனி அல்-ஹஸனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வஃபாவ அலைனா அல்-பரகாத் மின்ஹு தஹர் அத்-தார். ஆமீன். நாயகத்துடைய ஹதரத்துல் கரீமுக்கு மாஷாஅல்லா ஜியாரத்துக்கு போவாங்க ஷாரணிமா. காரணம் மாஷா அல்லாஹ் நாயகத்துடைய மௌலிதுல் கரீம் அன்னைக்கு நாயகத்துடைய பேரப்பிள்ளைக்கு உருஸ் முபாரக். இந்த மஜ்லிஸ் மாஷா அல்லாஹ் செய்யனா أهل بيت أطهار رسول الله صلى الله عليه وسلم الكتب النبوي السيد أحمد البدوي الحسيني الحسني صاحب الطنطا شريف رضي الله تعالى ஈஜிப்ட்ல மிஸ்ர்ல طنطا ஷரீஃப்ல மாஷா அல்லாஹ் பிரம்மாண்டமான தர்பார் ஷரீஃப் மாஷா அல்லாஹ். ஷஅரானி இமாம் சொல்றாங்க, எல்லா வருஷமும் நான் ஜியாரத்துக்கு போவேன், எல்லா வருஷமும் நான் காணுவேன் மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லுல் பைத் அத்ஹாரோடு சையதுல் ஆலமீன் ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சையதா ஷபாப் அஹ்லுல் ஜன்னah ஹஸன் கரீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அஸ்வாஸ் முத்தஹரா உம்மஹாத்துல் முஃமினீன் ரிضوانுல்லாஹி தஆலா அஜ்மஈன். நாயகம் அவர்கள் நாயகமும் நாயகத்துடைய பரிசுத்த குடும்பத்தார்கள் சையது ஷோதா ஹம்சா அலைஹிஸ்ஸலாம் இருந்து என்ன நாயகத்துடைய பரிசுத்த குடும்பத்தார்கள் அத்தனை பேரும் சையதுனா பதவி நாயகத்துடைய தர்பார் ஷரீஃப்ல மாஷா அல்லாஹ் உருஸ் முபாரக்ல எல்லாரும் ஹுதூரா இருப்பாங்க, எல்லாரும் ஹாஜரா இருப்பாங்க, எல்லாரும் ஹாஜரா இருப்பாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரும்ப காதல்ல என்ன முக்கம்மலியை தடைந்த மிகப்பெரிய ஹவுஸ் சையதுனா அஹ்மத் அல்-பதவி அல்-ஹுசைனி அல்-ஹஸனி ரலியல்லாஹு தஆலா மிகப்பெரிய ஹவுஸ் மாஷா அல்லாஹ். அந்த நாதா நமக்கு என்ன சொல்லி தராங்க? அவர்கள் ஸலவாத் ஷரீஃப்ல அல்லாஹும்ம ஸல்லி அலா நூரில் அன்வார்.
நாயகமே அல்லாஹ்வுடைய மொத்த மஹ்லூகாத்துகளுக்கு ஐன் யாரு தாங்கண்டா மாஷா லைட்டிங் பண்ற எல்லா அன்வாராத்துக்கும் ஐனான நூறு யாரு மாஷா தாங்கள் தான் நாயகம் மாஷா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃபக மததவன் அஹ்லுல் பைத் அத்ஹார் நூரைன் ஷரீஃபைன் சங்கான என்னோட வாப்பா நாயகம் என்னோட உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அஃபாத் அலைஹில் பரக்காத் மின்ஹுமா தஹரத் தலாமி ஆமீன் நிக்காஹ் ஷரீஃபாஹி 30 வருஷம் கழிச்சு தான் என்ன அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதர் வழியாடைய கராமத்தை கொண்டு மாஷாஅல்லாஹ் என்ன என்னோட உம்மா அப்பா கஜமான் கொடுத்தாங்க 30 வருஷம் கழிச்சு தான் நான் பிறந்தேன் மாஷாஅல்லாஹ் என்ன மாஷாஅல்லாஹ் என்ன நான் பிறக்கும் போது என்னோட வாப்பா அவங்களுக்கு 60 வயசு ஆயிடுச்சு 60 வயசுல தான் நான் பிறந்தேன் மாஷா அப்போ நான் சின்ன பிள்ளையில மாஷால என்ன சொல்றது உண்டு எனக்கு விளையாடுறதுக்கு ஒரு தம்பி வேணும்னு சொல்லி கேட்கும் சின்ன குழந்தையில அப்ப என்னோட வாப்பா நாயும் என்னோட அம்மா அவங்க சொல்லுவாங்க என்ன விளையாட மட்டுமல்ல எல்லா வகையிலும் உனக்கு உதவியா இருக்கிறதுக்கு ஒரு தம்பிய அல்லாஹ் ரசூல் தருவாங்க மாஷா அல்லாஹ் எனக்கு 10 வருஷம் கழிச்சு மாஷா அல்லாஹ் என்னோட வாப்பா அம்மாவுக்கு சிறப்பான அவுலாத அல்லாஹ் கொடுத்தான் மாஷா அல்லாஹ் அல் குத்துபு நபவி அசீத் அஹமது அல் பதவி நாயகம் மாஷா அல்லாஹ் என்ன என்னோட வாப்பா அவங்களுக்கும் என்னோட அம்மா அவங்களுக்கும் இஷாரா செஞ்சு இந்த புள்ள மாஷா அல்லாஹ் என்ன ரபியுல் அவல் மாதம் பேர 12 என்னோட உருஸ் முபாரக்கில் பிறக்கும் அந்த பிள்ளைக்கு நான் பேர் வச்சுட்டு செய்த அஹமது அல் பதவின்னு சொல்லி மாஷா அல்லாஹ் விசாரத்து பண்ணி எனக்கு 10 வருஷம் கழிச்சு என் வாப்பாட 70வது வயசுல மாஷா என் தம்பி பிறந்தாங்க மாஷா நவநாயத்துல 70வது வயசுல மாஷா பதவிநாயகத்தில் ஏராளமான கராமத்து சாரணமா தபக்காத்துல எதிராகல எங்க வீட்டுக்குள்ளேயே கராமத்து இருக்கும்போது தபக்காத்தையே நான் பார்க்கணும் வீட்டுக்குள்ளேயே கராமத்து இருக்குது அல் குத்துபு நபவி சையத் அஹமது அல் பதவி நாயகத்துடைய கராமத்து மாஷா அல்ஹம்துலில்லாஹ் அல் குத்துபு நபவி சையத் அஹமது அல் பதவி அல் ஹுசைன் அல் ஹஸனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய பிஷாரத் படி என்னோட தம்பி மாஷா அல்லாஹ் தவல் அல்லாஹ் ஹயாத்தஹு சலாமத்து பில் ஈமான் வல் ஆஃபியா மாஷா அல்லாஹ் ஏனா ரபியுல் அவல் மாசம் போற 12 திங்கக்கிழமை அன்னைக்கு மாஷா அல்லாஹ் நாம சொல்லி போறோம் ஏ அப்பா மாஷா அல்லாஹ் என்ன இது மகாமன அதே மாதிரி சையத் அஹமது அல் பதவின்னு சொல்லி மாஷா அல்லாஹ் சர்வ பேர் வைத்தாங்க அப்படி உள்ள மிகப்பெரிய சாஹிபுல் கஷ்ஃப் வல் கராமாத் அஹமது அல் பதவி நாயகத்துடைய உருஸ் முபாரக்குடைய அந்த ஜீனத்தை வகாரியத்தை ஷாரான் இமாம் தபக்காத்துல என்ன வர்ணிச்சு வர்ணனையா அதாவது அது லைவ் பண்ண மாதிரி ஷாரான் இமாம் என்ன அவங்க எழுத்துல காட்டுவாங்க மாஷா அல்லாஹ் லைவ் டெலிகாஸ்ட் இதுல பாக்குற மாதிரி டிவியில பாக்குற மாதிரி தன் எழுத்துல காட்டுவாங்க ஷாரான் இமாம் ரலியல்லாஹு தஆலா சையதுனா அஹமது அல் பதவி நாயகத்துடைய உருஸ் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லுல் பைத் அத்ஹாரோடு உம்மஹாத்துல் மூமின்களோட மாஷா அல்லாஹ் நாயகம் ஹுதூர் ஆவாங்க அது மாதிரி நாயகத்தோட அம்பியாக்களும் ரசூல்மார்களும் வருவாங்க மாஷா அல்லாஹ் யாருக்கு அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் السيد احمد البدوي الحسين الحسني رضي الله عنه உருஸ் முபாரக் மஜ்லிஸ் ஒரு வருஷம் ஷாரான் இமாமுக்கு கோல்ட் எஃபெக்ட் ஃபீவர் அந்த வருஷம் உருஸ் முபாரக் போகல ஜாமிஉல் அஸ்ஹர் பிரின்சிபலா இருக்காங்க அவங்களோட ஹுஜ்ரால ரூம்ல படுத்திருக்கிறாங்க ஏன்னா உருஸ் முபாரக் ரபியுல் அவல் போற 12 போயிடுச்சு 13 ரபியுல் அவல் 13 அஸ்ஸலாமு அலைக்கும் அப்துல் வஹாப் அது ஒரு சவுண்ட் பதறி போய் என்ன ஷாரான் இமாம அவுஹதுன் நாஸ் இமாமுனா அப்படி கூப்பிடக்கூடிய ஈஜிப்ட்ல அவனோட பேர் அப்துல் வஹாப்னு பல பேருக்கு தெரியவே செய்யாது இது என்ன அப்துல் வஹாப்னு ஒரு ஹாதிம மக்தூம் கூப்பிட்டது போல அஸ்ஸலாமு அலைக்கும் அப்துல் வஹாப் ஷாரான் இமாம் துடிச்சு பதறி போய் என்ன எழுந்திருச்சு பார்த்தா முபாரக்கான கரத்துல ஒரு தென்னை மரத்து தென்னிட ஒரு மட்டைய மலையாளத்துல மட்டை தானே பச்சை மட்டையோட நிக்கிறாங்க யாரு பதவி நாயகம் ஏன்னா ஷாரான் ஓந்து ஒரு அடி யாருக்கு ஷாரான் ஏன் உருசுக்கு வரலன்னு சொல்லி ஏன் உருசுக்கு வரல பச்சை மட்டையால ஷாரான் ஓங்கி ஒரு அடி இமாம் ஷாரானி ஒண்ணு ஏன் உருசுக்கு வரணும்னு அடி கொடுத்துட்டாங்க ஒண்ணு அப்படியே இதுமா என்ன அமன் பதவி நாயகத்துக்கு முன்னாடி கூனி குருவி பணம் ஆகிட்டாங்க பதவி நாயகத்துக்கு அதை மாதிரி சொல்லியிருக்காங்க மாஸ்டர்
இது அப்துல் வஹாப் ஷஹரான் இமாம் அவர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில என்ன நடந்த முக்கியமான குறிப்பு. ஷஹரான் இமாமுடைய லைஃப்ல உள்ள மறக்க முடியாத ஒரு விஷயங்கள் இருக்கும்ல, அப்படி உள்ள விஷயங்கள்ல இந்த விஷயத்தை கோட் பண்றாங்க. குத்துபுன் நபவி அஸ்ஸையத் அஹ்மத் அல் பதவி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய இந்த முபாரக்கான ஹுதூரியத்தை மாஷா இந்த மிகப்பெரிய ஓச ஜமான் மஜ்மு அல் ஹசனைன் ஹசனைன் கரீமனுடைய மஜ்மா அல் குத்துபுன் நபவி السيد أحمد البدوي رضي الله عنه أفاض علينا البركات من وضحر الدهنا نايم அவர்களுக்கு உருஸ் முபாரக் இந்த ரபீல் அவல் மாசம் போற பண்ணது மாஷா நாயகத்துடைய நிஸ்பத் ஷரீஃப்ல உம்மி நபியுடைய மௌலிதுல் கரீம்ல மக்கா உம்முல் குரா ஆகும்போது இவங்க யார் பதவி நாயகம் குத்துபுல் நபவி மாஷா நபியுடைய குத்துபு மாஷா அவங்களுக்கு குத்துபுல் நபவின்ற லக்கப் யாரு சையதுனா அலியும் கர்ரமல்லாஹு வஜ்ஹு கொடுத்தாங்க மாஷா அல் குத்துபுன் நபவிங்கிற லக்கப் யார் கொடுத்தா பாப மதீனத்துல் இல்ம் சையதுனா அபூ துராப் அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹு அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் நாய கொடுத்தாங்க மாஷா அல் குத்துபுன் நபவின்னு சொல்லி புரிஞ்சா. எப்படி மஸ்ஜித் நபவி ஷரீஃப் நபியுடைய பள்ளியோ நாயகத்துடைய பிரபலினா நாயகத்துடைய குத்துப் நபியுடைய குத்துப் மாஷா அஸ்ஸையத் அஹ்மத் அல் பதவி அவர்களுடைய உருஸ் முபாரக் மாஷா சங்கையான இந்த ரபீல் அவல் மாசம் பெறப்படும் மாஷா அல்லாஹ். ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லுல் பைத் அத்ஹார் சய்யிதி மௌலாய் ஜதி குர்ரத்தைனி மர்ஜாய் குதுப் நபவி சையத் அஹ்மத் அல் பதவி அல் ஹுசைன் அல் ஹஸனி ரலியல்லாஹு அன்ஹு நாயகம் அவர்களுக்கும் நம்மட ஷேக் நாயகமான ஆபா நாயகத்துக்கு என்ன ரொம்ப ஆழமான தொடர்பு உண்டு மாஷா அல்லாஹ். நம்மட்ட சையத் அஹ்மத் பதவி நாயகத்துடைய என்ன சில்சிலாவும் இருக்குது. தரீகத்துல் அஹ்மதியா தரீகத்துல் அஹ்மதியா சில்சிலத்துல் பதவியா சில்சிலத்துல் மைமூனத்துல் பதவியா மாஷா அல்லாஹ் என்ன நம்மட்ட என்ன அப்புறம் அந்த கிலாபத்தும் வருது மாஷா அல்ஹம்துலில்லாஹ். அந்த மிகப்பெரிய கௌசுடைய ஒரு சுபா அதுபோல மாஷா அல்லாஹ் என்னோட வாப்பான அவங்களுக்கு ரொம்ப குர்பான ரொம்ப நெருக்கமான என்னோட வாப்பான மாஷா அல்லாஹ் அவுலியா அனுப்பி விடுவாங்க மாஷா அவுலியான்னு கூப்பிடுவாங்க மாஷா அல்லாஹ். அப்ப மாஷா அல்லாஹ் என்ன பெரிய ஆலிம் பெரிய அல்லாமா அப்ப சொல்லக்கூடிய அந்த மகான் ஆரத்துல பெரிய ஆலிமா அறியப்பட்ட நேரம் அது. என் வாப்பாவே அவுலியா கூப்பிடுவாங்க மாஷா அல்லாஹ். நாகூர் ஷரீஃபுக்கு மாஷா அல்லாஹ் காதர் அவுலியான ஜியாரத்துக்கு அடிக்கடி வரக்கூடிய ஒரு விசேஷமான மகான் மாஷா அல்லாஹ். என் வாப்பா நான் ரொம்ப நெருக்கம். நான் சின்ன பிள்ளையில நான் கண்ட ஃபானிஃபி ரசூலான அவுலியாக்கள்ல மிகப்பெரிய வலி மாஷா அல்லாஹ். குத்துபுல் ஆலம் ஷேக் முஹம்மது அபூபக்கர் சாஹிப் அல் மடவூர் ரலியல்லாஹு தஆலா மீலாது ஷரீஃப் மாஷா சீவுடைய மீலாது ஷரீஃப் மாஷா. எனக்கு மாஷா அல்லாஹ் என்ன فاني رسول القطب العالم الشيخ محمد ابو بكر صاحب المنور رضي الله تعالى عنه லிசான தையிபாவால சொன்ன பிஷாரத்து என்ன இந்த நிமிஷம் வரையிலையும் அல்ஹம்துலில்லாஹ் குத்துபுல் ஆலம் அதை என்ன நடத்திக்கிட்டு இருக்கிறாப்புல அல்ஹம்துலில்லாஹ் மாஷா. நான் சின்ன பிள்ளையில ஒரு 5-6 வயசு பிள்ளையில என்ன மடியில வச்சு சொன்னாப்புல என்ன தங்களுக்கு எல்லா ஹாதிமீன்களும் நான் ஏற்பாடு செய்வேன்னு சொல்லி மாஷா. அந்த மதஹருல் ஹக்குடைய லிசான்ல இருந்து வந்த சொல்வாக்கு இந்த நிமிஷம் வரையில மாஷா அல்லாஹ் செல்வாக்கா இருக்கு மாஷா. என்னோட வாப்பா நாயகம் எனக்கு ஹிலாபத்து கொடுத்த காலத்துல இருந்து இந்த நிமிஷம் வரை அல்ஹம்துலில்லாஹ் என்ன கல்வுக்குள்ள ஒரு உயிருக்குள்ள வச்சு பார்க்கிற எல்லா ஆசிக்கான சிதுமத்தில் உள்ள பிள்ளைகளோடு மாஷா அல்லாஹ் குத்துபுல் ஆலத்துடைய மசீதுபடி வரக்கூடிய ஆள் மாஷா. எல்லாம் சிஎம்முடைய நார்வே ஷரீஃப்ல ஃபனாவான பிள்ளைகள் மாஷா.
சாஹிப மடவூர் மாஷா அல்லா என்ன குத்துபுல் ஆலம்ங்கிறதுக்கு அது ஒரு தலீல் மாஷா அல்லா. இந்த ஆழத்தை மேனேஜ் பண்ணக்கூடிய குத்துபு மாஷா அல்லா லிசானு தைபாவால சொன்னது என்ன, அது நடந்தே தீரும் மாஷா அல்லா, அது நடந்தே தீரும் மாஷா. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் அப்படி உள்ள ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசான் ஹக்குல் கரீமா நாயகம் பிஷார செய்றாங்க. உங்களுடைய வாப்பா யாரோட எல்லாம் ரொம்ப நெருக்கமா இருந்தாங்களோ அவங்களோட நீங்களும் பிள்ளைகளும் நெருக்கமா இருங்கன்னு சொல்லுங்க. என்னோட வாப்பா நாயகம் ரொம்ப குறுபுல இருந்தாங்க, சையதுனா அஹ்மது அல் பதவி நாயகம். என்னோட வாப்பா நாயகம் ரொம்ப குறுபுல இருந்தாப்புல ஷேக் முகமது அபூபக்கர் சாஹிப் மடவூர் வரைக்கும். ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லு பைத் அத்ஹார் குதுப் நபவி السيد احمد البدوي الحسين الحسن நாயகத்துடைய மௌலிதுல் கரீம் فاني في رسول السيد محمد ابو بكر صاحب المدور رضي الله تعالى عنه. மடவூர் சையது தான் மாஷா அல்லாஹ், குதுப் மடவூரும் சையது தான் மாஷா அல்லாஹ். என்ன செய்யமுடைய மௌலிதுல் கரீம் மீலாது ஷரீஃப் மாஷா அல்லாஹ். புரியுது? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய ரஹ்மத்து முத்லகான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துடைய ஜுஸூயத் இதெல்லாம் மாஷா அல்லாஹ். நாயகத்துடைய ரஹ்மத்துடைய ஜுஸூயத், நாயகத்துடைய ரஹ்மத்து முத்லக்கு பல ஜிஹத் இருக்கும் மாஷா அல்லாஹ். அதுல மாஷா அல்லாஹ் அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதுனா அஹ்மது அல் பதவி நாயகம் ஒரு ஜிஹத் ஷரீஃப் மாஷா அல்லாஹ். அது மாதிரி மாஷா அல்லாஹ் சையது முஹம்மது அபூபக்கர் சாஹிப் அல் மடவூர் மாஷா அல்லாஹ் ஒரு ஜிஹத் ஷரீஃப் மாஷா அல்லாஹ். ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரிதாவை நாம எப்போ ஹாசிலாக்க முடியும்? நாயகம் அவர்கள் யாரையெல்லாம் பொருந்தி இருக்கிறாங்களோ அவர்களுடைய பொருத்தமெல்லாம் நமக்கு வேணும் மாஷா அல்லாஹ். புரிஞ்சா? மஸ்ஜித் நபவி ஷரீஃபுக்கு ஒரு ஜனாசா வந்துச்சு, சிஹாசித்தால பதிவான ஹதீஸ் இது. மஸ்ஜித் நபவி ஷரீஃபுக்கு ஒரு ஜனாசா வருது. ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகத்துடைய மிம்பர் ஷரீஃப்ல மௌஜூதா இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாயகம் மிம்பர் ஷரீஃப்ல எஜமா இருக்கிறாங்க. ஒரு விஷயத்தை யோசிக்கணும், மஸ்ஜித் நபவிக்கு எந்த மையத்து வரும்? யஹூதி மையத்தை வரும். மஸ்ஜித் அப்போ மக்கா மதீனா ஷரீஃப்ல வந்துட்டு யஹூதி கிறிஸ்தவர்கள் தான், அடுத்த ஆள் கிடையாது. இருக்கிறது யாரு? சஹாபாக்கள் முஸ்லிம்கள், யஹூதிகள், கிறிஸ்டியானிட்டி. அரபு ஷரீஃபுக்கு ஒரு ஜனாசா வருதுன்னா அந்த ஜனாசா என்ன யஹூதி ஜனாசா வரும், கிறிஸ்துவ ஜனாசா வரும்? ஒரு ஜனாசா வருது. ஜனாசா வந்த பிறகு அன்பின் பிறப்பிடமான அண்ணால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர் ஷரீஃப்ல தன்னுடைய பைத்துல் கரீமுக்கு நாயகம் புறப்பட்டாங்க மாஷா அல்லாஹ். நல்லா கவனிக்கணும், மிம்பர் ஷரீஃப்ல இருந்து தன் பைத்துல் கரீமுக்கு நாயகம் கிளம்பிட்டாங்க. நாயகம் புறப்பட்டவன சித்திக் நாயகம், உமர் நாயகம் எல்லாம் பெரிய விசேஷமான சஹாபாக்கள்லாம் நிஜமாக ஸலாத்துல் ஜனாஸா செய்யலையே, என்ன விஷயமா தெரியலையே, நம்ம இருந்தா நம்ம செய்யற மாதிரி வந்துடுமோன்னு சொல்லி எல்லாரும் எஸ்கேப் ஆயிட்டாங்க, எல்லாரும் போட்டுட்டாங்க. புரியுதா? மையத்து வந்த பிறகு மையத்து வீட்டு இருக்கும் போதல்ல, ஒரு ஆள் மூத்தாயிட்டாலும் கேள்விப்பட்டல்ல, அவன் மையத்தால கபர்ஸ்தான் அடக்கிறதுக்காக ஹரமுக்கு மையத்து வந்துருச்சு. அதுக்கு பிறகு நாயகம் மையத்து சிறுக்கு போயிட்டாங்க மாஷா அல்லாஹ். புரியுதா? சித்திக் நாயகம், உமர் நாயகம்னா எல்லாரும் போயிட்டாங்க. முக்கியமான சஹாபாக்கள் போயிட்டாங்க. இன்னும் சஹாபாக்கள் யாரும் ஸலாத்துல் ஜனாஸா முடிச்சு கொண்டு போய் அடக்கியாச்சு. விஷயம் என்னன்னு சொன்னா, அந்த மூத்தான நபர் சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களோட வெறுப்புல இருந்தால், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை வெறுத்த அந்த மனுஷன் மௌத்தா போய் மையத்து வந்து கூட தாரணி போற்றும் தண்ணீர் அற்ற தாஹா யாசின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம் மஜ்தவர் நாயகம் என்ன செய்யல, அந்த மையத்துக்கு ஸலாத்துல் ஜனாஸா நாயகம் செய்யல. ஸலாத்துல் ஜனாஸா என்ன? மஃபிரத்துக்கான துஆ. புரிஞ்சா? ஷாஃபி மذஹப்ல மையத்தை தொழுகைக்கு ஒது ஒண்ணு உஜுபல்ல. காரணம் என்ன?
அது துஆ. அது என்ன செய்யறோம்? துஆ செய்யறோம். அல்லாஹ் மஃபில்லா வரஹமு துஆ செய்யறோம்ல. புரியுதா? அப்ப நாங்க என்ன செய்யல? துஆ மஃபிரத் கொடுக்கல. காரணம் என்ன? உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு வெறுத்த ஆளா இருந்தாரு. இது நமக்கு என்ன தெரியுது? நாயகம் யாரையெல்லாம் இஷ்டப்படுறாங்களோ அந்த தஹீன்களை எல்லாம் என்ன நாம இஷ்டப்படும் போதுதான் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாலேன் ஷரீஃபுடைய தஹத் முபாரக்கால நமக்கு அல்லாஹ் கபூலியத்தை கொடுப்பான். மாஷாஅல்லாஹ். புரியுதா? அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதுனா அஹ்மத் அல் பதவி நாயகத்துடைய உருஸ் முபாரக்கல தாந்தா ஷரீஃப்ல ஈஜிப்ட்ல மிஸ்ர்ல இருக்கிற தாந்தால நாயகம் ஹுதூர் ஆகுறான்னு சொன்னா அப்ப சையதுனா அஹ்மத் அல் பதவி நாயகத்து பேர்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு மஹப்பத் இருக்கணும். நாயகத்துல பேர போலதான் அவங்க ஹுசைனி சையத் சாதாத் இமாம் அலி மகாம் சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் பேர போல மாஷாஅல்லாஹ் ஹுசைனி சாதாத் மாஷாஅல்லாஹ். உருஸ் முபாரக்கல நாயகம் அஹ்லுல் பைத் அத்ஹாரோடு அஸ்வாஜு முத்தஹராவோடு ஏன்னா உருஸ் முபாரக்கல ஹுதூர் ஆவறாங்கன்னு சொன்னா அது ஐ விட்னஸ் யார் கொடுக்குறா? அவ்ஹதுன் நாஸ் இமாம் அப்துல் வஹாப் ஷாரானி ரஹிமஹுல்லாஹ். சாதாரண ஆள் இல்ல, யாரோ கனவு கொண்டு சொல்லல. யாரு? அல் ஆலிமு ரப்பானி, அல் ஆலிமு ரப்பானி இமாம் அப்துல் வஹாப் ஷாரானி ரஹிமஹுல்லாஹ். மாஷாஅல்லாஹ் என்ன ஐ விட்னஸ் கொடுக்குறாங்க. மாஷாஅல்லாஹ். புரியுதா? அப்பா சையதுனா அஹ்மத் அல் பதவி நாயகத்துடைய மஹப்பத் ஷரீஃப் நமக்கு மாஷாஅல்லாஹ் நாயகத்துடைய முஸ்தஃபியத்தான ஹதரத்துல் கரீம்ல நாம கபூல் ஆகிறதுக்கு சையதுனா அஹ்மத் அல் பதவி நாயகத்துடைய மஹப்பத் ஷரீஃப் நமக்கு என்ன அவசியம்? அவசியம் ஃபர்லாச்சு மாஷா. அது என்னது? ஃபர்லாச்சு, ஃபர்லைனாச்சு மாஷா. அது மாதிரி மாஷாஅல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல்லுஹா வஜ்ஹுல் அதீல் அலீமுடைய அந்த ஜமாலியத்துடைய முகம்பனியத்தை நாயகத்துடைய வல்லுஹா வஜ்ஹுல் அதீல் அலீமுடைய அந்த ஜோதிமயமான பிரகாசத்தை ஜதுபுல் குலூப் இலா தியாருல் மஹபூப் கிதாபோட பேர் என்ன? குர்பாக்கு பார்க்குற உலமா ஜதுபுல் குலூப் இலா தியாருல் மஹபூப் ரயீசுல் முஹக்கிகீன் அஷேக் ஷா அப்துல் ஹக் முஹத்திஸ் தஹ்லவி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு முஸன்னிஃப் இந்த கிதாப் ஜதுபுல் குலூப் இலா தியாருல் மஹபூப். அதுல மாஷாஅல்லாஹ் முஹத்திஸ் அப்துல் ஹக் தஹ்லவி எழுதுறாப்ல ஒவ்வொரு நாளும் ஃபஜர் அதானுக்கு முன்னாடி முஸ்தஃபியத்தான ஹதரத்துல் கரீமுக்கு 70,000 ரஹ்மத்துல் மலக்குகள் வருவாங்க. மாஷாஅல்லாஹ் 70,000 ரஹ்மத்துல் மலக்குகள் முவாஜஹா ஷரீஃப்ல அவங்க எல்லாம் அப்படியே மாஷாஅல்லாஹ் எல்லாரும் வரிசை கியூல நிப்பாங்க. ஒவ்வொரு மலக்கா ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல்லுஹா வஜ்ஹுல் அதீல் அலீமுடைய பா சஆதத் ஜியாரத் ஷரீஃப நூரானியத்தை ஹாசிலாக்கிட்டு ஒவ்வொரு ஆளா முடியும் போது மாஷாஅல்லாஹ் சூரியன் அஸ்தமிக்கிற சன்செட் வக்து வந்துடும், குரூபுடைய வக்து வந்துடும். மாஷாஅல்லாஹ் 70,000 பேர் ஜியாரத் முடியறதுக்கு குரூபுடைய வக்து வந்துடும். மாஷாஅல்லாஹ் நாம நம்ம மட்டும் போறோம்னு சொல்லி நம்ம மட்டும் போகலாங்க. 70,000 ரஹ்மத்துடைய மலக்குகள் வர்றாங்க ஒவ்வொரு நாளும். எப்போ? ஃபஜர் அதானுக்கு முன்னாடி. ஃபஜர் அதானுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஆளா ஜியாரத் ஷரீஃப் முடியுது. எப்போ? ஷம்ஸ் குரூபார வக்து வரைக்கும் வந்துருது. மாஷாஅல்லாஹ் ஷம்ஸ் குரூபார வக்து வரைக்கும் வந்த உடனே மாஷாஅல்லாஹ் இன்னொரு 70,000 பேர் இறங்குறாங்க. மாஷாஅல்லாஹ் அவங்க மாஷாஅல்லாஹ் ஜியாரத் ஷரீஃப் தொடர்ந்து செய்யறாங்க. எப்போ? ஃபஜர் வக்து வரையில அந்த 70,000 பேர் ஜியாரத் நடந்துகிட்டு இருக்குது. இது அல்ஹம்துலில்லாஹ் என்ன முஸ்தஃபியத்தான ஹதரத்துல் கரீம்ல குல்ல யௌம் எல்லா நாளும் இது நடந்துகிட்டே அல்லாஹ் நடத்திக்கிட்டே இருக்கிற மாஷாஅல்லாஹ் அல்லாஹ் நடத்திட்டே இருக்கிறான். நாயகத்துடைய வல்லுஹா வஜ்ஹுல் அதீல் அலீமுடைய அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்ய ஆமீன் ஆமீன் ஆமீன். நாயகத்துடைய ஜியாரத் ஷரீஃப் மாஷாஅல்லாஹ் கண்மணி நாயகத்தோட தெய்வீக திவ்ய அந்த வஜ்ஹுல் கரீமுடைய அந்த பேரொளி பிரகாச ஜோதியில மாஷாஅல்லாஹ் ஒவ்வொரு மலக்கு என்ன பேரானந்த பரவசம் அடைஞ்சிட்டு போறாப்ல. மாஷாஅல்லாஹ் பேரானந்த பரவசம் அடைஞ்சிட்டு மாஷாஅல்லாஹ் அந்த வஜ்ஹுல் கரீம முவாஜஹத்துல் கரீம்ல என்ன கண்ட உடனே ரசூலுல்லாஹ்வுடைய திருக்காட்சி ஜியாரத் நசீப் ஆயிடுச்சு. அப்படியே சொக்கி உழுதுட்டாப்ல. மாஷாஅல்லாஹ் முஸ்தஃபியத்தான வஜ்ஹுல் கரீம கண்ட பிறகு என்ன
வேற எதையும் காணாத நிலை வேணும்னு அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாப்புல போல மாஷா அல்லாஹ். ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துஹா வஜ்ஹுல் அலீல் அலிமுடைய பாஸாஜ ஜியாரத் ஷரீப் நசீபான உடனே அங்கேயே மாஷா அல்லாஹ் என்ன சக்கராய் மூசா அலைஹிஸ்ஸலாம் விழுந்த மாதிரி மாஷா அல்லாஹ் வாஜஹாசி விழுந்துட்டாப்ல மாஷா அல்லாஹ். அல் குத்புல் ஆலம் ஷேக் முஹம்மது அபூபக்கர் சாஹிப் அல் மடவூர் ரலியல்லாஹு தஆலா வாஜா ஷரீஃப்ல அப்படி விழுந்துட்டாப்ல மாஷா அல்லாஹ். அன்னைக்கே ஃபனாஃபி ரசூல் ஜாரி ஆயிடுச்சு. ذلك فضل الله يؤتيه من يشاء والله ذو الفضل العظيم. குத்பு மடவூருடைய விலாயத்து மாஷா அல்லாஹ் வஹபியத்தான விலாயத்து மாஷா அல்லாஹ். சிஎம்க்கு தனக்கு தெரிய முன்னாடியே தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சிஎம்க்கு குத்பியத்தை கொடுத்துட்டாப்ல மாஷா அல்லாஹ். குத்பு மடவூருக்கு தனக்கு தெரிய முன்னாடியே ஹக்கீமுல் உம்மத் முதப்பிருல் மில்லத் அல்லாமா ஷேக் குஞ்சுமாய் முஸ்லியார் ரஹிமஹுல்லாவுடைய சுல்பு ஷரீஃப்ல இருக்கும் போதே மாஷா அல்லாஹ் குத்துபுல் ஆலத்துக்கு என்ன ஷேக் முஹம்மது அபூபக்கர் சாஹிப் மடவூருக்கு அல்ஹம்துலில்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நானே முனவர ஃபீது ஹஸனாத்துல் மாஷா என்ன குத்துபுல் ஆலம்கர ஷான் மாஷா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இராதத் செஞ்ச நாயகம் நாடி கொடுத்துட்டாங்க மாஷா அல்லாஹ். கசபு செஞ்ச விலாயத் அல்ல, வஹபியத்தான விலாயத் மாஷா அல்லாஹ். வஹபியத்தான விலாயத். அப்ப இந்த குத்துப மாஷா அல்லாஹ் மஹப்பத் வைக்காம இந்த குத்துப பிடிக்காம என்ன செய்ய முடியாது? முஸ்தபியத்தார் ஹதரத் கரீமுல கபூல் ஆக முடியாது மாஷா அல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃப் அல்லாஹ் சொல்றாரு, அம்மா பினிஅமத்தி ரப்பிக ஃபஹதிஸ். ரப்பு உங்களுக்கு கொடுத்த நியாமத்தை நீங்க எடுத்து பேசுங்க மாஷா அல்லாஹ். ரப்பு உங்களுக்கு செஞ்சிருக்கிற உபகாரங்களை பேருபகாரங்களை எடுத்து நீங்க பேசி சந்தோஷப்படுங்க. அது அல்லாஹ்க்கு ஷுக்ர் அதா செய்யணும், தஷக்குர் செய்யணும் மாஷா அல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன்ட அபுதான எனக்கு ஆசியான ஆஜிஸான அபுதுக்கு மாஷா அல்லாஹ் அல்லாஹ் பெரிய நியாமத் கொடுத்தார். ரஹ்மத்துல்லாஹி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லு பைத் அத்ஹார் மாஷா அல்லாஹ் ஹுசைன் வல் ஹசன் நஜீபு தரஃபைன் சாதாத்துங்கள்ல அவுலாத அல்லாஹ் கொண்டு வந்தா மாஷா அல்லாஹ். ஏன்னா அது மாதிரி ஃபானிஃபி ரசூல் குத்பு மடவூர் பிஷாரத் அல்லாஹ் நசீபாக்கி வச்ச மாஷா அல்லாஹ். ஒரு 4-5 வயசு குழந்தையா இருக்கிற காலத்திலேயே மாஷா அல்லாஹ் என்ன மடியில தூக்கி வச்சு சொல்லுவாங்க. மடியில தூக்கி வச்சு சிஎம் மாஷா அல்லாஹ் என்ன சதுர சரி இப்படி அணைச்சிக்கிட்டு அந்த ஃபக்ரு ஜமான் சொல்லுவாங்க. பிரதர் என்ன அந்த ஃபக்ரு ஜமான் அந்த ஃபக்ரு ஜமான் பார்க்கலாம் சார். அது அல்ஹம்துலில்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரின்ப காதல்ல என்ன சொக்கி நாயகத்துடைய நாலன் ஷரீஃபுடைய தஹத்து முபாரக்கால மக்பூல் ஆவறத செஞ்சது பிஷாரத். ஃபக்ரு ஜமான் என்ன மாஷா அல்லாஹ் ஃபானிஃபி ரசூல்ங்கிறது அது மானா இருக்கு. ஃபக்ர்ல பெரிய ஃபக்ர் அது ஏடு சும்மா உட்கார். ஃபக்ர்ல பெரிய ஃபக்ர் எது? நாயகத்துடைய நாலன் ஷரீஃப் குர்பான் ஆவது மாஷா அல்லாஹ். நாயகத்துடைய நாளின் முபாரக் குர்பான் ஆவது மாஷா அல்லாஹ். எல்லா ஃபக்ர் எங்க இருந்து வருது? எல்லா ஃபக்ர் எங்க இருந்து வருது? ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதமைன் ஷரீஃபைன் தய்யிபைன் தாஹிர் நயர் நஸீரேன் நாலேன் கரீமைனுடைய தஹத் முபாரக்கால் வருது மாஷா அல்லாஹ். அத நாயகமே லிசான் ஹதல் கரீமால் தஸ்தீக் செய்றாங்க மாஷா அல்லாஹ். வல் ஃபக்ர் மின்னி மாஷா அல்லாஹ். எல்லா ஃபக்ர் என்னின்று உண்டானது மாஷா அல்லாஹ். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஃபக்ர் எங்க இருந்து வருது? முஸ்தபியத்தான ஹதரத் கரீம்ல. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஃபக்ர் எங்க இருந்து வருது? முஸ்தபியத்தான ஹதரத் கரீம்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், குல் அன்பியா முர்சலீன், குல் அவுலியா அல்லாஹ் எல்லாருக்கும் ஃபக்ர் எங்க இருந்து வருது? ஃபக்ருல் ஆலம், ஃபக்ருல் ஃபாகிரீன், ஃபக்ருல் அவ்வலீன் வல் ஆகிரீன், ஃபக்ருல் கௌனைன் வ ஸகலைன், ஃபக்ருல் ஆலமீன், ஃபக்ருல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபக்ர மதத் வலம் நாலன் ஷரீஃப் தஹத்துல எல்லா ஃபக்ர் வருது.
அல்ஹம்துலில்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதரத்துல் குதுஸியால நாம் மக்பூல் ஆவறதுக்கு நாயகத்துடைய மஹபூபிகளுடைய வசீலா ஜமீலா நமக்கு மிக மிக அவசியமாகும். ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதது வல்ல நாயகோமான் அவர்கள் இஷ்டப்பட்ட நாயகத்துடைய மஹபூபிகளுடைய மஹப்பத்தையும் சுஹபத்தையும் மவதத்தையும் முவாஃபகத்தையும் அல் ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலா நமக்கு நசீபாக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கதமைனி ஷரீஃபைன் தய்யிபைன் தாஹிரைன் நய்யிரைன் நஸீரன் நாலன் கரீமுடைய தாத் ஷரீஃப்ல மக்பூலான உஸ்ஸாகான குலாமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா துனியாவிலும் ஆখিরাத்திலும் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி அம்முல் கரீமான அம்ம ரசூலுல்லாஹி ஹம்தத்தல் கர்ரார் அலைஹி ஸலாம் பரக்கத்து ஷரீஃபை கொண்டு அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் குதுப் நபவி அஸ்ஸையத் அஹ்மத் அல் பதவி ஹுசைன் அல் ஹஸனி ரலியல்லாஹு தஆலா ஹுர்மத் ஷரீஃபை கொண்டு ஃபானி ஃபி ரசூல் அஸ்ஸையத் குதுபுல் ஆலம் முஹம்மது அபூபக்கர் சாஹிபுல் மடவூர் ரலியல்லாஹு தஆலா அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் அல்லாஹ் சயூதீன அல்லாஹ் மின் ஃபضله ورسوله ஆமீன் ஆமீன் الله سيؤتينا الله من فضله ورسوله آمين. حسبنا الله سيؤتينا الله من فضله ورسوله آمين. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى ال سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين الحمد لله رب العالمين.